ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். 2 நாளில் பிரேக் அடிச்சு உடம்பு சரியில்லை கொஞ்சம். சரி வாங்க நிச்சயோட போகலாம். இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன் கம்மிங் 23rd வந்து நம்மளுடைய எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. திமுக, அதிமுக, தவேக, நாதக இந்த ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கருத்து கணிப்பில் முதலிடம் வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை தமிழகத்தில் ஏப்ரல் 23 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு, அதாவது லோக் போல் மற்றும் போல் ட்ராக்கர் இந்த 2 பேரை வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ஆகிய முகமைகள் நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணி பெரும்பான்மையான ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிய வந்திருக்குது. லோக்போல் அவங்க என்ன கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 ஏப்ரல் 1 வரைக்கும் 1,17,000 சாம்பிள் அந்த மக்களிடம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 181 189 இடங்கள், அதாவது 40.1% வாக்குகள் வந்து பெறத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அண்ட் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் 38 42 இடங்கள் வந்து கிட்டத்தட்ட 29% சீட்டுகள் வந்து கிடைக்கணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தவேக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 சீட்டு இடங்களும் 23.9 வாக்கு சதவீதங்கள் வந்தும், நாம் தமிழர் கட்சிகள் நாதக 4.9 வாக்கு சதவீதங்களும் இடங்கள் கிடைப்பது கடினம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் லோக்போல் நடத்திய அந்த ரிப்போர்ட். ட்விட்டர்லேயும் இருக்குது, நான் முடிஞ்ச அதை டிஸ்பிளேலையும் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, திமுகவுடைய பலமாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா கலைஞர் மக்கள் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம் போன்ற மக்கள் நலத்திட்டங்கள். இது வந்து கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற மக்களுடைய பெண்களிடையே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பெரிய ஆதரவு வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சரி, போல் ட்ராக்கர் என்னப்பா சொல்கிறாங்க, அவங்க கணிப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி 172 178 இடங்கள், அதாவது 42.7%, 2% எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 46 52 இடங்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் தவேக 6 12 இடங்கள், 19.2% வாக்குகள் போட்டிருக்காங்க மொத்தம். நாம் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா 0 to 2 இடங்கள், ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 5.1% சொல்லிட்டு போல் ட்ராக்கர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போல் ட்ராக்கரும் ட்விட்டர்லேயே இருக்குது, அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து 2 பேர்த்துக்கும் ரொம்ப மேஜரான டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, மைனூட்டான டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இதுதான் அதோட சர்வே. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கிளியராக காமிக்கும்போது உங்களுக்கு புரியும். இது போல் ட்ராக்கருடைய ரிப்போர்ட்டு. சில வாட்டி வந்து எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஓவரால் ஒரு புள்ளியல் ரிப்போர்ட்டு தான். அதிமுக மற்றும் விஜயன் தவேக என எதிர்க்கட்சிகள் வாக்குகள் பிரிவது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறதும், முதன்முறை வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் அரசு மீது அதிருப்தி இருப்பவர்கள் வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அதிக அளவில் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உச்சக்கட்ட பூசல் இதெல்லாம் முதலமைச்சராக யார் வர போகிறாங்க, யார் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்க, பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.